ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா உங்கள் T3. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் எபிசோட் 1112 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிட் அவன் ஷிப்பில் நடந்து வந்து எல்பஃபை பார்க்குறான் ஷாங்க்ஸ் காண்டி. அப்போ ஷாங்க்ஸ் சொல்கிறான், உண்மையிலேயே அவனுக்கு என்னோட ஃபைட் பண்ணுமா இல்லை ரோடு போனி கிளிஃபை கீழே போட்டு போகணுமா, ஏதாவது ஒன்று அவனை பிக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல நெக்ஸ்ட் எக்கெட்ட நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரைட்டர் யாருக்கு தானே. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. அதில் யாருக்கு எல்லா செரஃபிம்ஸையும் கூப்பிட்டு இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்னையும் சேர்த்து எல்லா வெகாபங்ஸையும் போட்டதில் சொல்கிறாங்க. அது தப்பு தானே? ஆமான்னு அதுங்களும் சொல்லுது. அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எஸ்னேக், நீ வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை அட்டாக் பண்ணு, அதுக்கப்புறமா மறைமுகமாக என்னை ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொன்னதும் சீன் சென்டாமாரு கிட்ட போகுது. அதில் சென்டாமாரு ரிலீஸ் பண்ண எல்லா பெசிபிஸ்டாகவும் போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே எக்கெட்டை விட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் தான் எக்கெட்டு கிட்ட பிளாக் பேரோட ஷிப்பும் அந்த மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் கிட் பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம அப்போ இன்னொரு எம்பர் கூட ஃபைட் பண்ண போகிறோமா வாவ்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு கிட் எல்லாருமே உற்சாகமாக இருக்கீங்களான்னு சொல்ல இந்த இடத்துல ஷாங்க்ஸோட 3 ஃபாலோவர் பெரிய லீடர் மாதிரி காட்டி காமெடியாக மாற்றிடுறாங்க. அவங்க வந்து கிட்டு கிட்ட ஷாங்க்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது வந்து ஷாங்க்ஸு கிட்ட யாரோ சொல்ல ஷாங்க்ஸ் அதுக்கு அவங்கள வேணான்னு சொல்லுங்க, டேமேஜ் ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஷாங்க்ஸ் வேற இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறானா, உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஷாங்க்ஸை போக விட மாட்டாங்க. அப்போ சொல்கிறான், இல்லை நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, ஸோ சும்மா நடுவில் ஸ்டாப் பண்ணோன்னு சொல்கிறான். உடனே எல்லாருமே சரின்னு கன்வின்ஸ் ஆகி போக விடுறாங்க ஷாங்க்ஸை. ஷாங்க்ஸுமே ஷிப்புக்குள்ளே போகிறான். லக்கி ராக் சொல்கிறான், அப்போது நாங்கள் அவனை பார்த்துக்குறோம், இல்லை அவனோட பவுண்டி பார்த்தியா 3 பில்லியன், இப்போ உள்ள பசங்க வளர்ந்து வரதை பார்த்தியா ரொம்ப வேகமாக வராங்கன்னு சொல்ல யாசோப் கிட்ட கேட்டான். அவன் பார்த்துட்டு ஆமாம் அவன் உண்மையிலே ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கான்னு சொல்கிறான். உடனே ஷாங்க்ஸ், சரி பிளாக் பீரை பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா, அவன் கண்டிப்பாக பைரட் ஐலாண்ட் விட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல ஷாங்க்ஸ் அப்போது நான் நினைக்கிறேன் அவன் கண்டிப்பாக லேண்ட் ஆஃப் ஆன போவான் அப்படின்னு சொல்ல ஹாங்கே கிட்ட பற்றின இன்ஃபர்மேஷனை ஷாங்க்ஸ் கிட்ட கொடுக்குறான். ஷாங்க்ஸ் அதை பார்த்துட்டு ரீசெண்டாக நிறைய வைல்டான விஷயத்தை வேற அவன் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் கிட்ட காட்டுறாங்க. அவனோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி பிக் மாமை டிஃபீட் பண்ண டேமடு பங்கை யூஸ் பண்ணால அதை மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற எல்லா மெடல்ஸையும் வச்சு ரீக்ரியேஷன் பண்ணுறான். அப்போ எல்லாருமே பயப்படுறாங்க. தென் ஷாங்க்ஸை காட்டுறாங்க. அவன் அங்கே அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா கிட்டு பயங்கரமாக அந்த அட்டாக் யூஸ் பண்ணி ஷாங்க்ஸோட ஆளுங்க அங்கே போய் பேசினாங்கல்ல, அவங்கள ஸ்ட்ரைக் பண்ணி கொடூரமாக அடிக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஷாங்க்ஸ் டாரி பிராகி ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். பென் பெக்மேன் அதை பார்த்துட்டு ஷியோரா கேப்டன் ஏதாவது மோசமான ஃபியூச்சரை பார்த்துருக்காருன்னு தெரியுது. உடனே ஷாங்க்ஸ் வெறித்தனமாக ஓடிட்டு இதைத்தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு போகிறான். கிட் அங்கே ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்கான். அப்போ ஷாங்க்ஸ் அங்கே போய் ஒரே செகண்ட் தான் காம்போசாரின்னு சொன்ன உடனே அவனோட டேமடு பங்கு ஆர்மர் இருக்குதுல அது சுக்குனர நொறுங்குது. அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டுமே நடக்குது. உடனே ஷாங்க்ஸ் மாசம் நடந்து வரான். அப்போ கிட்டு சொல்கிறான், ஒரே ஒரு போனி கிளிஃப் தான், நான் கிங் ஆஃப் தி பைரட்டாக மாறிடுவேன், என்னோட பிளானில் ஒத்துப்போ கில்லர்னு பார்த்து சொல்லும் போது கில்லரோட வாயிலிருந்து ரத்தம் வருது. அப்போ தான் தெரியுது கில்லர் கிட்ட காப்பாற்ற ட்ரை பண்ணி அவனுமே செம இன்ஜுரி ஆகிட்டான்னு. உடனே ஷிப்பில் இருக்கிற மற்றவங்கள அகாகமி கேப்டனை விட்டுரு ப்ளீஸ், புரியுது அதை எடுத்துட்டு வான்னு அவங்ககிட்ட இருந்த போனி கிளிஃபை கொடுக்குறான். பட் ஷாங்க்ஸ் அங்கே வாங்காமல் ஷிப்புக்கு போயிடுறான். அப்போ பேக்ரவுண்டில் இன்னொரு சவுண்டு பார்த்தா டாரி பிராகி ஹங்கோகோ அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்லாஷை விடுறாங்க. கிட் பைரட்ஸோட ஷிப்பு பாதியை போய் கிட்டுமே தண்ணியில் விழுந்துடுறான். ஸோ ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, நியூ வேர்ல்டில் எல்பஃப்ன்ற இடத்துல 3 பில்லியன் பவுண்டி ஒருத்தான கேப்டன் யுட்ரஸ் கிட்டு டெஸ்ட்ராய்டுன்னு போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஷாங்க்ஸை கடைசியாக காட்டுறதோட எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம T1 அவருக்கான இந்த எபிசோட பற்றின ரிவ்யூ சொல்லுவார், அதையுமே கேளுங்க. இந்த எபிசோட்ல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ன்றது கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கோங்க. ஸோ அதுவுமே முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எபிசோட்ல கிட் அண்ட் ஷாங்க்ஸ் இவங்க 2 பேருக்குமே நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டை எந்த அளவுக்கு டோஹோ அனிமேஷன் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். ஈவன் மாங்காலே இந்த ஒரு அட்டாக் உங்களுக்கு பயங்கரமே ஒரு கூதம் கலப்பக்கூடிய ஒரு அட்டாக்கா தான் இருக்கும். பட் இது வந்து நமக்கு எபிசோடா பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது கொஞ்சம் கூட குறையாம டோஹோ அனிமேஷன்ஸ் பயங்கரமான ஒரு அனிமேஷன்ல நமக்கு இந்த எபிசோட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிட்டோட அட்டாக் யூஸ் பண்ணி எல்லாருமே வைப் பண்ற அந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலுமே சரி, அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல அதை தடுக்கிறதுக்காக ஷாங்க்ஸ் தன்னோட டிவைன் டிபாஸ்டர் அப்படின்ற அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரே ஸ்லாஷ் மூலியமா அதை உடைக்கிறது எல்லாமே நமக்கு அனிமேஷன் வைஸ் பயங்கரமா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஒன் பீஸ்ல ஒரு முழு எபிசோடுமே ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு எபிசோடா பார்த்ததுன்னா கண்டிப்பா எனக்கு இந்த எபிசோட் தாங்க ஃபீல் ஆச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். டோஹோ அனிமேஷன்ஸ் நீ வேற லெவலியா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது சத்தியமா. இந்த எபிசோட்ல இந்த ஒரு விஷயம் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இதுல காமிச்ச ஒரு சின்ன சின்ன ஹியூமருமே நல்லா இருந்தது அப்படின்னு கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த எபிசோட்ல பிடிச்ச விஷயங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு தாறு மாதிரி தடாலடி வீடியோல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பை.